ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோட்டல் ஸ்டைலில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம். தயிர் சாதத்தில் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். அப்படி என்ன தான் ஆட் பண்ணுறங்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சாதம் நல்லா கொலன்னு இருக்கணுங்க. அதுதாங்க ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு நான் ஆட் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கடுகு 1/4 டேபிள் ஸ்பூனு. இது பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு ஜாஸ்தியான எல்லாமே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் நெய் தாங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தாங்க மெயின் எடிங்கன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆற்றி ஃபஸ்ட்டு தாளிக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அது நல்லா சூடாகும்போது பார்த்திங்கன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போடணும். உளுத்தம் பருப்பு லைட்டாக செவக்கும் போதே நீங்கள் மறக்காமல் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இதில் பார்த்திங்கன்னா வேணால் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சாதம் நல்லா சூடாக இருக்கும் போதே சாதத்தை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சு நல்லா மசிய வச்சுக்கோங்க. நல்லா கொலன்னு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு கொலன்னு இருக்கும். தான் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் வரும்போதே நான் நல்லா ரெடி பண்ணி கொலன்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு கர்ட் பாக்கெட் நான் 1/2 லிட்டர் பாக்கெட் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஃபுல் பாக்கெட்டையும் ஆட் பண்ண போகிறேங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதிரி ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கிளாஸ் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கிளாஸ் பாலையும் ஆட் பண்ணுறேங்க. ஒரு பாக்கெட் தயிருக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் ஆறுனா பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பால், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால், ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாதம் நல்லா குழைய வச்சுக்கோங்க. அதுதாங்க மெயின். அப்புறம் உப்பு, அப்புறம் என்னங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாளிச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது கூடவே நீங்கள் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். மாதுளம்பழம் கிரேப்ஸ்லாம் ஆட் பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும்.